உன் வழிகளெல்லாம் அவரை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உன் வழிகளெல்லாம் அவரை. இப்போ வழிகள் அவரை நினைனா எப்படி நினைப்பீங்க? அவர் ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிறது நான் என்ன பண்ணி ஆகணும்? நினைத்துக்கொள்ளணும். அதான் கரெக்ட். உன் வழிகளெல்லாம் அவர் வார்த்தையை சொல்லுங்க பக்கத்தில், உன் வழிகளெல்லாம் அவர் வார்த்தையை நினைத்துக்கொள். ரொம்ப முக்கியம். அவர் ஆலோசனை நினைத்துக்கொள், அவருடைய சத்தத்தை நினைத்துக்கொள். எப்படி வேணாலும் நீங்க எடுக்கலாம் அதை. அப்ப வழிகளெல்லாம் அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை, அவர் சொல்வதை நினைத்துக்கொள். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகனா ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணி தரும். ஆமென், அல்லேலூயா. சமீபத்தில் ஊழியம் முடிச்சு வந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட டிரைவிங் டைமு ஹோல் நைட்டு. சாயங்காலம் ஒரு 6-6:30 வண்டி எடுத்தால் காலையில் 5:30 மணிக்கு தான் வந்து சேருவோம். நைட் ஃபுல்லாக வண்டி ஒரு 3 பேர் மாற்றி 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 அப்படியே ஓட்டிகிட்டு வருவோம் பாருங்கள். ஒரு இடத்துக்கு வந்த உடனே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அந்த வழி அந்த ஊருக்கு தானே போனோம், ஒரு வேலை செய்யுங்க, இதில் போங்களேன், இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட போய் சேர்ந்துடலாம், இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணினே போங்க, எதையும் இது பண்ணாதீங்க, இது வரும். ஆனால் கூகுள் மேப்பில் அந்த வழியை காட்ட மாட்டேங்குது. இப்போ கூட இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம கூகுளை தான் நம்பணும், மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, நம்ப முடியாது, இவன் வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரில. உடனே நான் சொன்னேன், இல்லை வேறு அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, போய் தான் பார்க்கலாமே. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லைப்பா சார் வேணாம், எதுக்கு மிட் நைட்டில் போய் மாட்டணும்னு. நான் சொன்னேன், எனக்கு ஏதோ அந்த ஆள் சொன்னதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, போய் தான் பார்க்கலாமே. ஒரு வேளை அப்படி இல்லைன்னா நானே அதை திரும்ப ட்ரைவ் பண்ணின்னு ஏதாவது ஒரு வகையில் வந்துடலாம், அங்கே ஏதாவது ஒரு மேப்பை போட்டு ரீரூட் பண்ணின்னு வரலாம் வாங்க அப்படின்னு. சரி ஓகே, பாஸ்ட்டு சொல்கிறோமே, எதிர்த்து பேச முடியாது. சில நேரத்தில் அது ஒரு மரியாதைக்குரியதாக இருக்கும். அவர் பாஸ்ட் அல்ல கேட்குறவர், ஆனாலும் உள்ளே கொஞ்சம் சரி ஓகே பாஸ்டர், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்ட்டாரு. ஒரு வண்டி எடுத்தேன் பாருங்க, அந்த வண்டியில் போகிறேன், அந்த ரோட்டில் போகிறேன், ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் தூரம் போகிறேன், வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒரு வயல் நிலமா இருக்கும். நான் ரோடு சிங்கிள் ரோடு போயிட்டே இருக்கு, வழியில் ஏதோ டிராஃபிக்கில் போயிட்டே இருக்குது. வழியில் வரும்போது அவர் சொல்கிறார், இப்போ கூட நீங்கள் நம்புறீங்களா, போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்துட்டோம், இப்போ ரிட்டர்ன் போனாலும் இப்போ திருப்பி தான் போய் தான் பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன், இன்னொரு 20 கிலோமீட்டர் போயின்னுக்கிறேன். கண்டிப்பாக சொன்னார், எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு போகவே போகாது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லை போகலாம், போய் தான் பார்ப்பேன். பாஸ்டர் திரும்ப நம்ம டைம் ஆகிடும், ஆகுது என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 லிட்டர் டீசல் எக்ஸ்ட்ரா ஆகுமா, ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது, ஆகுது விடுங்க போயிடலான்னு போயிட்டே இருந்தேன் பாருங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் போனேன், அவர் சொன்ன மாதிரி அந்த ரோடு வந்துருச்சு பாருங்க. அவர் கூட இருந்தவர் சொன்னார், மேப்லேயே இல்லையே, மேப்லேயே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது ஒருத்தர் கடந்து வந்தவர் சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா. சில நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் யாருக்கும் தெரியாதது ஆவியானவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசி? நிறைய பேர் அனுபவத்தை பேசலாம், எக்ஸ்பீரியன்ஸை பேசலாங்க, ஆனால் ஒருத்தர் கடந்து வந்தவர், அவருக்கு தெரியும். பூமி ஒழுங்கினுமையும் இருளும் வெறுமையா இருந்ததே அதை வெளிச்சமாக்கி அதை நிரப்பி அதை ஒழுங்காக்கினவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்தில் உங்களை வழி நடத்த எந்த மனிதனுடைய அவசியம் இல்லை, அவர் இருந்தா போதும், உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆகும். கூட 5 பேர் உட்கார்ந்தவங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னதை நான் கேட்டதுனால 40 கிலோமீட்டர் எனக்கு மிச்சமாச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனால் நம்பணும், பக்கத்தில் சொல்லுங்க, நம்பணும். அதை தான் சொல்றேன். அவர் உன் வழிகளை நாம் அவரை நினைத்துக் கொள்ளுன்னா நம்ம அவரை எண்ணி பார்க்கணும். எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறவரை நம்ம என்ன பண்ணணும், எண்ணி பார்க்கணும். என்னை கைட் பண்றதுக்காகவே எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் நம்ம நினைப்போம் பாருங்க, எனக்கு யாருமே இல்லை, ஆலோசனை சொன்ன யாருமே இல்லை, வழி நடத்த யாருமே இல்லை. யார் சொன்னது? மனுஷன் ஆலோசனை சொன்னா ஒரு லிமிட்டு. மனுஷன் ஒரு ஆலோசனை சொன்னா சில நேரத்தில் உங்களை அது ஏமாத்திரும், சில நேரத்தில் உங்களை வஞ்சிச்சிரும், சில நேரத்தில் அது சக்சஸா இருக்காது. ஆனா கர்த்தர் ஒரு ஆலோசனை சொன்னார்னா அதுல தோல்வியே இருக்காது. நீங்க எவ்வளவு தோல்வியில் இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றிக்கு நேரம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அதை நம்ம விசுவாசிக்கிறீங்க. ஆமென்.